இன்னைக்கு என்ன விசேஷம்? வேற அவ்வளோதானா? பிரதோஷமா? இல்லை, இன்னைக்கு 13 ஆண்டுகளுக்கு பிறகு அமாவாசை சனிக்கிழமையில் வருது. இந்த சனிக்கிழமையில் அமாவாசை வர்றதுங்கிறது அவ்வளோ விசேஷம். அதோட இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சனி ஜெயந்தி. சனி ஜெயந்தி இந்த 3 தினமும் சேர்ந்து வர்றதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அதுக்காக தான் அவ்வளோ எக்ஸ்பிளேஷன் வீடியோ எல்லாம் போட்டோம். ரின்சி கூட கேட்டேன், இப்போ ஓபியில் உட்காந்து வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்களா, வேறு வேலை சொல்லி இல்லையான்னு. சரி, அப்படியாவது ஜனங்களெல்லாம் வர வச்சுருவோம் அப்படின்னு தான் இன்றைக்கி. அப்போது அமாவாசை, சனிக்கிழமை, சனி ஜெயந்தி, இவ்வளோ சிறப்பு. இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பிரபஞ்ச பரோபகாரியாக இருக்கிற பகவான் யோகி ராம் சுரத்குமாருக்கு நாம் நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ண போகிறோம். எள்ளெண்ணெய் அபிஷேகம் பண்ண போகிறோம். 2 எண்ணெய் ஒன்று தானே? எள்ளெண்ணெய் அபிஷேகம் நம்ம இன்னைக்கு பகவான் யோகி ராம் சுரத்குமாருக்கு பண்ண போகிறோம். ஏன் பகவான் யோகி ராம் சுரத்குமாருக்கு எள்ளெண்ணெய் பண்ணணும்? இந்த உலகத்தில் எங்கேயுமே பண்ணதில்லை. ஒன்று சனீஸ்வரன் கோயிலில் பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு இடத்துல இந்த எள்ளெண்ணெய் அபிஷேகம் ரொம்ப விசேஷம். அது அங்கே ஒரு பெரிய எண்ணெய் கிணறே இருக்குது. அந்த சாமிக்கு ஒரே இந்த எண்ணெயை தான் 100 கோட்டை எண்ணெய் அபிஷேகம் பண்ணுவாங்க. அது யாருன்னா, இந்த நாங்குநேரில் இருக்கிற வானவாமலை சுவாமி கோயிலில் இந்த அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மகாராஜா இந்த கோயில் அமைக்கிறதுக்காக அந்த நிலத்தை தோண்டி எடுக்கிறச்ச அந்த நிலத்துக்குள்ளே பகவான் சுயம்புவாக இருந்திருக்கார். அப்போது அந்த மண்வெட்டி அவருடைய தலையில் வெட்டி அதுலேருந்து நிறைய ரத்தம் வந்ததாக சரித்திரம், வரலாறு. அந்த ரத்தம் பகவானுக்கு நிறைய வந்ததுனால இன்றைக்கும் அந்த பகவானுக்கு இந்த எள்ளெண்ணெய் அபிஷேகம் தான் பண்ணுவாங்க. இந்த எண்ணெய் அவ்வளோ அங்கே ஒரு கிணத்துக்கு போயிடும். அந்த கிணத்துல இந்த எண்ணெய் இருக்கும். அது ஒரு பாட்டிலில் அடைச்சி விற்பாங்க. அங்கே இந்த எண்ணெயை எடுத்துகிட்டு போய் கைகால் வலி, முட்டு வலி, முடக்குவாதம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு தடவுனா நல்ல குணம் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி பகவான் யோகி ராம் சுரத்குமாருக்கு நாம் ஏன் இந்த சனி ஜெயந்தியில் நம்ம ஏன் எள்ளெண்ணெய் அபிஷேகம் பண்ணுறோன்னா, பகவான் அவதாரமாக வாழ்ந்த காலத்தில் நமக்கு இந்த உத்தரவாதம் தந்திருக்கிறார். இந்த பிரபஞ்சம் முழுக்க என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு பகவான் சொல்லியிருக்கார். இந்த பிரபஞ்சம் முழுக்க 9 கோள்களும் இந்த பிரபஞ்சமும் எனது கட்டுப்பாட்டிலே இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு வரலாறு சொல்லியிருப்பேன். 2ஆம் உலகப் போர் நடந்துக்கிட்டு இருந்த அந்த சமயங்களில் பகவான் யோகி ராம் சுரத்குமார் ஒரு வாட்டி திருவண்ணாமலைக்கு வந்திருந்தார். அப்போ இந்த திருவண்ணாமலை காடுகளில் ஒரு மாவோயிஸ்ட் மாதிரி ஒருத்தர் வெள்ளைக்காரனுக்கு எதிராக இருந்திருப்பார். அப்போது அவர் இங்கே அந்த திருவண்ணாமலை தங்கி இருக்கச்சில் அப்பப்போ அந்த மாவோயிஸ்ட்டு அந்த ஆளுகிட்ட கேட்பார், உலக நிலவரம் எப்படி இருக்குது போர் அப்படின்னு. நான் தான் சொல்லுவேன், பகவான் யோகி ராம் சுரத்குமார் ஏதோ அங்கே காஞ்சங்காட்டில் போய் தீட்சை வாங்கிட்டு வந்த பிறகு தான் அவர் சாமி இல்லை, அவர் ஏற்கனவே அந்த அவதாரம் தான். இப்போ நீங்கள் மகாபாரதத்தில் கிருஷ்ணன் அந்த போரை நடத்தினார். அதுக்காக எவ்வளவோ அர்ஜுனங்கிட்ட கெஞ்சுவார், அங்கே தூது போவார், அங்கே போய் புத்திமதி சொல்லுவார். ஏங்க கிருஷ்ணன் நினச்சிருந்தா அந்த போரை நடத்தாமல் இருந்திருக்கலாமா இல்லையா? ஆனால் கிருஷ்ணர் ஏன் அதெல்லாம் செய்தார் சொல்லுங்கள்? அவர் இங்கே வந்திருக்கிறதே இந்த போரை நடத்துறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. நீங்கள் யார் நினச்சாலும் அந்த போரை நடத்த முடியாது. பகவான் கிருஷ்ணர் அவதாரமாக வந்திருக்கிறதே அந்த 101 வரையும் கொல்றதுக்கும் அந்த போரை நடத்துறதுக்கும் தான் வந்திருக்கிறார் பகவான். அப்போ அதை யார் மூலமோ அதை செய்வார் பகவான், அவ்வளோதான். புரியுதா? அதே போல் பகவான் யோகி ராம் சுரத்குமார் இங்கே எல்லோரும் நம்பிட்டு இருக்கிறாங்க. அவர் ஏதோ காஞ்சங்காட்டில் போய் தீட்சை வாங்கிட்டு வந்தார், அப்புறம் இங்கெல்லாம் போனார், இருந்த பிறகு தான் அப்படி கிடையாது. அவர் அந்த காலத்திலேயே அந்த மாவோயிஸ்ட்டை கேட்பாராம், உலக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்போது அந்த மாவோயிஸ்ட் நண்பர் சொல்லுவாராம், ஐயா இது என்னமோ இந்த போரில் நம்ம இந்தியாவும் கலந்துக்கும் போல் தோணுது எனக்கு. இது மிகப்பெரிய உலக போராக உருவெடுக்க போகுது, பெரிய பிரச்சனையாக வரும் போல் தெரியுதுன்னு சொன்ன உடனே பகவான் யோகி ராம் சுரத்குமார் அந்த தேரடி மண்டபத்துக்கு மேலே ஏறி அவர் அப்படியே கையை இப்படி தூக்கி இப்படி வச்சார். தூக்கி வச்சுட்டு கீழே வந்து சொன்னாராம், இந்த உலகப்போர் இப்போது மட்டுமல்ல, இனி எப்போதுமே இந்த உலகத்தில் ஒரு உலகப்போர் வராது. இந்த போர் இன்னும் சிறிது நாட்களில் நின்றோம். அதற்கு பிறகு நம்முடைய பாரத தேசம் இந்த போரில் கலந்துக்க வேண்டிய வாய்ப்பு இல்லை. நம்முடைய பாரத தேசம் அடுத்த பல ஆண்டுகளில் வெகு முன்னேறும். அன்னைக்கு இருந்த பாரத தேசமே வேறு, பஞ்சம் பசி பட்டினி. இப்போ பகவான் யோகி ராம் இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டோன்னு பகவான் சொன்னாராம், இந்த கோள்களின் அமைப்பை நான் மாற்றி வச்சுருக்கேன். இப்போது இந்த கோள்களின் அமைப்பை நான் அந்த பிரபஞ்சத்தில் இப்போ மாற்றிட்டதுனால இந்த போருக்கு உண்டான சாத்தியம் இனி இல்லை.
நான் இந்த கோள்களை மாற்றி அமைச்சிருக்கிறதுனால இப்போ மட்டும் இல்லை, இனி எப்போவுமே ஒரு உலகப் போருக்கான சாத்தியதை கிடையாதுன்னு சொன்னாராம். இப்போவும் பத்திரிகையில் எழுதுவான், இன்னும் அமெரிக்காவும் ஈரான் அடிக்கிறான், உலகப் போரா மாறிடும்பா, இன்னும் ரஷ்யாவும் உக்ரைன் அடிக்கிறான், இது உலகப் போரா மாறிடும்பா. ஒரு புண்ணாக்கு நடக்காது, அவனுக்கு தான் அடிச்சுட்டு சாவணும். உலகப் போர்னு ஒன்று இனி வராது என்பது பகவான் யோகிராம் சுரத்குமார் விட்ட கட்டளை. அப்போது அன்னைக்கே இந்த பிரபஞ்சங்களை கோள்களை மாற்றி அமைத்து, அந்த கட்டங்களை மாற்றி அமைத்து பகவான் யோகிராம் சுரத்குமார் அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்திருக்காருன்னா, இந்த சனியெல்லாம் எம்மாத்திரம். இந்த சனி புதன் அவன் இவன் கர்மாந்திரம் பிடிச்சவங்க நமக்கு எம்மாத்திரம். இந்த பூரா பயல்களும் சாமிக்கு கீழே தான். அதனால் நீங்கள் தைரியமாக இந்த சனி அது இது எல்லாத்தையும் பகவான்கிட்ட ஒப்படைச்சிக்கிட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா, அவரே அப்படி இந்த கேரம் போர்டில் காய் நடிக்கிற மாதிரி அடித்து அங்கங்கே ஒரு குழிக்கு தள்ளி விட்ருவார். ஆனால் நீங்கள் அவருக்கு பாதத்தில் அதை ஒப்படைக்கணும், அதுதான் பெரிய விஷயம். அங்கே ஒப்படைச்சிக்கிட்டு அப்புறம் திருப்பி முந்தாலையில் முடிச்சுட்டு வந்துடக்கூடாது. அங்கே ஒப்படைச்சிக்கிட்டு சாமி நீங்களே பார்த்துக்க, ஏதோ சனியாம்ல, ஏதோ குருவாம்ல, எவனோ அங்கிட்டிருந்து 7ஆம் வீட்டுக்கு வரானாம்ல, 7ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் வீட்டுக்கு போகிறானாம்ல, ஏதோ நீங்கள் பார்த்துக்குங்க சாமி, எங்கள் வீட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் போதும், அவர் பார்த்துக்குவார். அதனால் இன்னைக்கு பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு இந்த சனி ஜெயந்தியில், இந்த அமாவாசையில், இந்த சனிக்கிழமையில் அவருக்கு நாம் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்ய போகிறோம். ஒரு பெரிய அண்டால நல்லெண்ணெய் எள்ளெண்ணெய் தீபம் இருக்குது, எள்ளு கட்டி வச்சுருக்கு, அது இனி தீபமாக ஏற்றுவோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சனியினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், 7.5 சனி, அந்த சனி இந்த சனி, எந்த சனியாக இருந்தாலும் எல்லா சனியும் பகவான் யோகிராம் சுரத்குமார் ஓட ஓட விரட்டுவார். பகவான் யோகிராம் சுரத்குமார் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம். இந்த பிரபஞ்சமே அவருடைய கட்டுப்பாட்டில். அதனால தான் நாம் அவரை பிரபஞ்ச பரோபகாரின்னு சொல்கிறோம். உலகத்தில் வேறு ஒரு பய சொல்லலை, நாம் சொல்கிறோம் அவர் பிரபஞ்ச பரோபகாரி. இந்த பிரபஞ்சத்தையே படைத்து காத்திருள்வதால் அவர் பிரபஞ்சத்துக்கே பரோபகாரி. நமக்கு மட்டும் இல்லை, எம்பெருமான் இந்த எள்ளெண்ணெய் அபிஷேகத்தின் மூலமாக நமக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் இந்த நல்ல நாளிலே தீர்த்து தருவார். இந்த காரணத்துக்காக தான் நம்ம எல்லாரையும் வாங்கன்னு சொன்னோம். இன்றைக்கி வந்திருக்கிற அத்தனை ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், இனி வரப்போகிற ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் எல்லாரும் இந்த எள்ளெண்ணெயை தொட்டு வணங்கியிருக்கீங்க. இப்போ அடியன் இந்த அபிஷேகம் பண்ண போகிறேன். உங்கள் திரு குடும்பங்களிலே, உங்கள் திரு இல்லங்களிலே, உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதத்தை பகவான் நிகழ்த்துவார். இந்த சனி தோஷங்கள், சனியினுடைய பெயர்ச்சியால் இருக்கக்கூடிய உங்களுடைய துன்பங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், நோய்கள், பிணிகள் எல்லாத்தையும் பகவான் மாற்றி தருவார். இந்த நல்ல நாளிலே பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு நாம் செய்ய போகிற இந்த எள்ளெண்ணெய் அபிஷேகத்தின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாறுதலை, மிகப்பெரிய மாற்றத்தை பகவான் இப்போது நிகழ்த்துவார். சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरु राया. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरु राया. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत